அடுத்த கட்டமாக இந்த பச்சை சாத்துகிறார். நல்லூர் திருவிழாவினுடைய சிறப்பம்சமாக நல்லூர் எசமான் விதித்திருக்கிற தடை, இறைவன் இருக்கிறார் என்றும் தெரியாது, இல்லை என்றும் தெரியாது. நல்லூரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. காலையில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். போவதும் வருவதும் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. சுவாமியினுடைய தேர் முடித்து அடுத்த கட்டமாக இந்த பச்சை சாத்துகிற விஷயம். பச்சை சாத்துறது போகிறதா கடைக்கு போகிறதா அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் தேர் பார்த்தாக்கள் கடைக்கு வருகிறோம், மிச்சாக்கள் கோயில் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். காலம் எவ்வளவு பொன்னானது என்பதை புலப்படுத்துவதற்கு நல்லூர் போல நிறைய கோயில் தேவை. என்னன்னு சொன்னால் எந்த வித தாமதமே இல்லை. காலையில் சொன்ன மாதிரியே தேருக்கு முருகப்பெருமான் எழுந்தருளினார். அதே மாதிரி தான் இறங்கி பச்சை சாத்தி உடனடி உள்ளே போகிறதுக்கான அந்த விஷயம் எல்லாமே பூசைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முதல் இதால் தேர் போச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இயல்பு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சனக்கூட்டம் தான் தேர் ஓடியதற்கான ஒரே ஒரு அடையாளம். காலையிலே சூரிய உதயத்தோடு புறப்பட்டிருக்கக்கூடிய தேர் இருப்பிடம் சென்ற பிறகு ஏராளமான நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றப்படும். அடிகளிக்கிறது, அங்க பிரதர்சனம் செய்கிறது, ஆட்டக்காவடி, அதே மாதிரி தான் பறவைக்காவடி. இந்த பறவைக்காவடி அந்த விஷயத்தில் அது முன்புறத்தில் அந்த எல்லைக்கு அப்பால் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன பொறுத்தவரையில் ஒரு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். அவரால் கஷ்டப்பட்டு காவடி எடுத்து இங்கே வரைக்கில் அந்த எல்லையை தாண்டி வர முடியாது அப்படி என்று சொல்லி நல்லைக்கு விதித்திருக்கிற தடை, அது என்னென்னு சொல்கிறது, இனிவர காலங்களில் ஒரு பரிசீலனை செய்யப்பட்டு அந்த காவடிகள் அவை நேர்த்திக்காக கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் குத்தி எடுக்கிற அந்த விடயத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்த்தால் சிறப்பாக இருக்கு. இனிமே இந்த நேரங்களில் பெரிய கூட்டம், அதனால் விபத்துகள் ஏதாவது மயக்கங்கள் ஏற்பட்டால் அதை பாதுகாக்கிறதுக்கான முதலுதவி தொண்டர்கள், மறுபக்கமாக பஜனைகள், வெவ்வேறுபட்ட இடங்கள்லாம் பஜனைக்காக பஜனை எல்லாம் பாடி போவிடம். வழிபாடுகள் என்பது வித்தியாசப்பட்டது.
கொண்டு வருவாங்க சாமி இங்க வரைக்கும் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் நடிபடுவீங்க சாமி இங்க வரைக்கும் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் சாமி இங்க வரைக்கும் நடிபடுவீங்க
நல்லூர் திருவிழாவினுடைய சிறப்பம்சமாக நல்லூரும் வேட்டியும் பற்றி சொல்வதற்கு விளைகிறேன். இங்கே கோவிலிலே வருகிற ஆண்கள் எல்லோருமே வேட்டி அணிந்தவர்களாகத்தான் வருகிறார்கள். அல்லது வெளிநாட்டவர்கள் வந்தாலும் முழங்கால் மறையும்படியாக ஆடை அணிந்தால்தான் உட்செல்லலாம், மேலங்கி இல்லாமல் உட்செல்ல வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை பேணுகிறார்கள். வேட்டி என்று வருகிற பொழுது பல்வேறு வகையான வேட்டிகள் சிலருக்கு அடையாளமாகவே இருக்கின்றன. பக்தி கொள்வோர் கட்டுகிற வேட்டியாக இந்த வெள்ளை நிறம் தூய்மையாக அமைந்திருக்கிற பரமாஸ் வேட்டி அமைந்திருக்கிறது. நல்லூர் எசமான் பரமாஸ் வேட்டியை தான் அணிகிறார். இதனால் நான் நல்லூர் யாழ்ப்பாண கடைகளுக்கு போய் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள் பரமாஸ் வேட்டியை எசமான் வேட்டி என்று கூட அவர்கள் அழைக்கிற வழக்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இந்த பரமாஸ் வேட்டி, ஏன் இந்த பரமாஸ் என்று பெயர் வந்தது என்று ஆராய்ந்த பொழுது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இறைவன் இருக்கிறார் என்றும் தெரியாது, இல்லை என்றும் தெரியாது, அவர் எங்கும் பரவி இருப்பார். அதை போல இந்த வேட்டிக்கு கரை கிடையாது, ஆனால் கரை இருக்கிறது. கரை இருக்கிறது, கரை இல்லை என்று இரண்டு நிலைகளில் காணத்தக்கவாறு அமைந்திருப்பதுதான் பரமாஸ் வேட்டி. அந்த பரமாஸ் வேட்டி பக்திக்குரிய வேட்டி. இஸ்லாமியர் கூட தங்களுடைய மக்கா மசூதி பயணங்களுக்காக இந்த பரமாஸ் வேட்டியை அணிந்து செல்வார்கள். இந்த பரமாஸ் வேட்டியினுடைய அடுத்த அம்சமாக இந்த கரை வேட்டி இருக்கிறது. பொதுவாக எங்கள் நாட்டிலே சரி, தமிழகத்திலே சரி, தவில் நாதஸ்வர வித்துவான்கள் பெரிய கரை உள்ள வேட்டிகளை உடுப்பார்கள். பொதுவாகவே யாராவது இங்கே கரை உள்ள வேட்டிகளோடு வந்துவிட்டால் என்ன சேவகமோ என்று கேட்கிற அளவிற்கு தவில் நாதஸ்வர வித்துவான்களிடையே தான் இந்த மாறுகரை வேட்டி பிரபலமாக இருக்கிறது. நல்லூரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. சுவாமிக்கு எப்படியான அலங்காரங்களை செய்கிறோமோ அந்த அலங்கார நிறத்திலே, அலங்காரத்திற்குரிய நிறத்திலே தான் குருமார் வேட்டி அணிகிறார்கள். இந்த குருமார் அணிகிற வேட்டி பஞ்சகச்சமாக வேட்டியை அணிகிற முறைமையாக இருக்கிறது. கச்சம் என்றால் சொருகுதல் என்று பொருள். 5 இடங்களிலே வேட்டியை அவர்கள் சொருகுவார்கள். ஏன் அப்படி 5 இடங்களிலே சொருகுகிறார்கள் என்றால், ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் 5 இடங்களிலே குருமார் வேட்டியை சொருகி உடுக்கிறார்கள். அது பஞ்சகச்சம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே செட்டிமாரிலே இருந்து பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்க்கிறவர்கள் கூட பஞ்சகச்சம் அணிந்தவர்களாக காணப்படுவார்கள். வேட்டி அணிந்தால் நிச்சயம் ஒரு சால்வை அணிய வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதி. முற்காலத்திலே ஆசிரியர்கள் வேட்டி அணிந்தால் நேஷனல் போட்டு ஒரு உத்திரியம் அணிந்து கொண்டு செல்வார்கள். அதிலே தான் தலைப்பாகையையும் அணிவார்கள். நிறை மனிதர் என்று காட்டுவதற்காக தலைப்பாகை அணிவார்கள். அந்த சால்வையை எடுத்து தலைப்பாகை அணிவார்கள். பக்திக்குரியவர்கள் பொதுவாக வெள்ளை சால்வை அணிவார்கள். தொண்டு செய்கிறவர்கள் நல்லூரிலே சிவப்பு சால்வை அணிவார்கள். அதனாலே தான் நல்லூரிலே சுவாமி காவுபவர்களிலே இருந்து தொண்டர்கள் எல்லோருமே சிவப்பு சால்வை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கும் இந்த குணங்களை தொடர்புபடுத்தி ஒரு காரணத்தை கற்பிக்க முடியும். வெள்ளை நிறம் சத்துவ குணத்தினுடைய அடையாளம், சிவப்பு நிறம் ராஜத குணத்தினுடைய ரஜோ குணத்தினுடைய அடையாளம். வெள்ளை சத்துவ குணம் பக்திக்குரிய குணம், ராஜத குணம் முயற்சிக்குரிய, தொண்டர்கள் முயற்சி செய்கிறவர்கள் தானே. எனவே அந்த தொழில் சார்ந்த சிவப்பு நிறத்தை அவர்கள் தெரிவு செய்து அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நல்லூரிலே ஒரு வேட்டி அணிகின்ற செயற்பாட்டிலே கூட பல்வேறு சிறப்பம்சங்களை உட்புகுத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வேட்டி அணிகின்ற வண்ணத்திலே வேட்டி அணிகிறார்கள். இன்றைக்கு வேட்டி கட்ட தெரியாதவர்கள் கட்டுவதற்காக ஒட்டிக்கோ கட்டிக்கோ கூட வந்திருக்கிறது. அதை விட வேறு நிறங்களிலே பல்வேறு இடங்களிலே வேட்டி அணிகிறார்கள் என்றாலும் நல்லூரிலே இருக்கிற சிறப்பம்சம், வேட்டி அணிகிற எல்லோரும் இந்த பக்தர்கள் வெள்ளை நிற வேட்டி அணிவதைத்தான் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது நல்லூரினுடைய சிறப்பம்சம் என்றால் மிகைப்படாது. அந்த வகையில் வேட்டியினுடைய பெருமை, வேட்டி பொலிஸ்டர் வேட்டி, காரிக்கன் வேட்டி, கொட்டன் வேட்டி என்று எத்தனையோ வேட்டிகள் இருக்கின்றன. பருத்தி வேட்டி தான் சௌகரியமானது என்கிற காரணத்தால் இங்கே நல்லூரிலே நான் பார்க்கிற எல்லோருமே பருத்தி வேட்டி அணிகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையில்
நல்லூர் திருவிழாவிலே வேட்டி கூட சிறப்பு பெற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது தானே. அலங்காரா நல்லூரா.